Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம LeetCode 75 ல இருந்து 11th problem solve பண்ண போறோம். அதாவது 2 pointerல இருந்து second problem solve பண்ண போறோம். So before solving the problem, நம்ம question என்ன அப்படின்றத understand பண்ணிட்டு அதை எப்படி நம்ம solve பண்ணலாம் அப்படின்றத discuss பண்ணிட்டு Python solution பார்த்திடலாம். பாத்தீங்கன்னா question number 392 is subsequence அப்படின்றது தான் questionோட நேம். Given two string S and T அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டு string கொடுத்திருக்காங்களா, ஒரு stringோட நேம் S, இன்னொரு stringோட நேம் T அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Return true if S is subsequence of T அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணணும். எப்பனா if S is subsequence of T, T யோட subsequence S ஆ இருக்கும் பட்சத்தில் நம்ம ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். A subsequence of a string is a new string that is formed. அதாவது subsequenceனா என்ன அப்படின்ற அந்த மீனிங்கும் கொடுத்திருக்காங்க. A subsequence of string is a new string that is formed from the original string. அதாவது ஒரிஜினல் ஸ்ட்ரிங்ல இருந்து ஃபார்ம் பண்ற இன்னொரு ஸ்ட்ரிங் தான் வந்துட்டு அதோட சப்சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பை டெலீட்டிங் சம், அதாவது சிலதை டெலீட் பண்ணிட்டு ஃபார்ம் ஆகுறது. கேன் பி நன். சில டைம் வந்து எதுவுமே இல்லாமல் கூட அது அப்படியே வந்து கொடுத்துருந்தாலுமே அது சப்சீக்வன்ஸ் அப்படின்றாங்க. ஆஃப் தி கேரக்டர் வித்தவுட் டிஸ்டர்பிங் த ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் தி ரிமைனிங் கேரக்டர். அதாவது ரிலேட்டிவ் பொசிஷன்னா அந்த ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரிங் அப்படியே வந்தாலும் இல்லை சில வேர்ட்ஸ் கம்மியாகி வந்தாலும் சில லெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு போயிட்டு வந்தாலும் அது வந்து சப்சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இங்கே வந்துட்டு ஏபிசி அப்படின்றது எஸ்ஸில் இருக்குது. டீயில் வந்துட்டு ஏஹெச்பி ஜிடிசி அப்படின்றது இருக்குது. இது வந்து டீயோடது. இதே நீங்கள் எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்றது இருக்கும். இப்போ இதை டி வந்து எஸ் வந்து டீயோட சப்சீக்வன்ஸ் அப்படின்னு எப்படி நம்ம சொல்லுவோம்னா, இங்கே இருக்க ஏ வந்து இங்கே இருக்குது, அதே மாதிரி இங்கே இருக்க பி வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்க சி வந்து இருக்குது. பட் எந்த ஒரு ஆர்டரும் இதுலேருந்து சேஞ்ச் ஆகலை. ஏபிசி அப்படின்றது, அதாவது இந்த ஏபிசின்றது அந்த ஆர்டராக வந்திருக்கு. இப்போ வந்துட்டு ஏடிஹெச் அது மாதிரி இருந்துச்சுன்னா அது சப்சீக்வன்ஸ் கிடையாது. இது மாதிரி ஆர்டராக இருக்கனால அதை வந்து நம்ம சப்சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால இந்த இடத்துல நம்ம ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ ஃபால்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இங்கே டி பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஹெச்பி ஜிடிசி அப்படின்னு இருக்கு. எஸ் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ்சி அப்படின்னு இருக்கு. இப்போ ஏன்றது நம்மளுக்கு அப்படியே கிடைச்சிச்சு. இங்கே எக்ஸுன்றதே இந்த டி ஸ்ட்ரிங்கில் இல்லை. ஸோ இதுக்கு நம்ம ஃபால்ஸ் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிடலாம். டீன்ற ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஏஹெச்பி ஜிடிசி அப்படின்னு இருக்கு அண்ட் எஸ்ன்ற ஸ்ட்ரிங்கில் ஏபிசி அப்படின்றது இருக்கு. நம்ம இப்போ ரெண்டு பாயிண்டர் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஒன்று வந்துட்டு ஐ, இன்னொன்று வந்து ஜே. ஐன்ற பாயிண்டரை எஸ்ஸுக்கு நான் டிஃபைன் பண்ணுறேன் அண்ட் ஜேன்ற பாயிண்டரை டீக்கு டிஃபைன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே லூப் பண்ண போகிறேன். ஸோ கண்டிஷன் என்ன, வைல் நம்ம வந்து வைல் லூப் யூஸ் பண்ணி லூப் பண்ண போகிறோம். ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஐ லெஸ் தென், அதாவது ஐ லெஸ் தென் லென் ஆஃப் எஸ். இந்த எஸ் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை விட ஐ வந்து சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் ஜேன்றதுக்கும் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஜே லெஸ் தென் ஆர் லெஸ் தென் லென் ஆஃப் டி. இங்கே வந்து டி ஸ்ட்ரிங்கில், ஸோ இந்த இடத்துல டி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த கண்டிஷன் கொடுத்துட்டு நம்ம உள்ளார என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஐன்ற பாயிண்டர் இருக்குது, இங்கே ஜேன்ற பாயிண்டர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்டர் இருக்கும் ஐன்றது, இங்கே வந்து ஜே அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்த இடத்துல ஒரு பாயிண்டர் இருக்கும். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டுத்தையுமே மூவ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் பாயிண்டருக்கு. இப்போ ஏ ஈக்குவலாக இருக்குது, இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குல்ல. ஸோ இந்த பாயிண்டர் வந்து நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் பாயிண்டர் மூவ் பண்ணுவோம். இன்கேஸ் சேமாக இல்லை அப்படின்னா நம்ம ஜே பாயிண்டரை மட்டும் மூவ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இந்த பாயிண்டர் வந்து வரிசையாக மூவ் ஆகிக்கிட்டே வரும். ஈக்குவல் எலமெண்ட் இங்கே இருக்குதா அப்படின்றத செக் பண்ணும். இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இப்போ வாங்க பைத்தான் கோடிங் பார்த்துடலாம். LeetCodeோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போய்க்கலாம். நம்ம அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங் கம்ப்ளீட்டா முடிச்சு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க என்ன செக் பண்ணி பார்க்கலன்னா சேனலோட பிளேலிஸ்ட்ல LeetCode 75 அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா 2 பாயிண்டர்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நேற்று அப்லோட் பண்ணிட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ் சப்சீக்வன்ஸ்க்கான சொல்யூஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ப்ராப்ளமே ரொம்ப ஈஸி தான். பைத்தான் கோடிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அப்படியே நம்ம வந்து டிஃபைன் பண்ணாலே போதும், சொல்யூஷன் வந்து கிடைச்சிரும். ஐ கமா ஜே அப்படின்ற ரெண்டு பாயிண்டர் வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அது ரெண்டுத்துக்குமே ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து 0,0 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். பாயிண்டர்ஸ் ஃபார் எஸ் அண்ட் டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிஷன் வந்து நாங்கள் சொன்ன மாதிரியே எஸ்ன்றது வந்து ஐக்கு. ஸோ வைல் ஐ லெஸ் தென் லென் ஆஃப் எஸ். லென் ஆஃப் எஸ்ன்றது வந்து இது. ஸோ இந்த லென்த்தை விட ஐ வந்து சின்னதாக இருக்கணும். அண்ட் ஜேன்றது பார்த்தீங்கன்னா இந்த லென்த் டீயோட லென்த்தை விட சின்னதாக இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷனை தான் இங்கே கொடுத்துருக்கேன். வைல் ஐ லெஸ் தென் லென் ஆஃப் எஸ் அண்ட் ஜே லெஸ் தென் லென் ஆஃப் டி. இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கும் பட்சத்தில் தான் அது வந்து உள்ளறையே வரும், லுக்குள்ளேயே வரும். இஃப் எஸ் ஆஃப் ஐ, அதாவது கரண்ட் பொசிஷன் ஆஃப் எஸ்ல இருக்க
வேல்யூவும் டீல இருக்க வேல்யூவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, அதாவது இஃப் கேரக்டர் மேட்ச் மூவ், அதாவது கேரக்டர் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா மூவ் போத் பாயிண்டர்ஸ், 2 பாயிண்டருமே நம்ம மூவ் பண்ணணும். ஸோ அதனால i பிளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றத கொடுத்துட்டேன். அதாவது i வந்து நமக்கு எப்பயுமே ஐன்றது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஸோட பாயிண்டர். ஸோ எஸ்ன்றது வந்து அப்வியஸ்லி ரொம்பவே சின்ன ஸ்ட்ரிங் தான் கம்பேரிட்டிவ்லி டு டி. எஸ் வந்து சின்ன ஸ்ட்ரிங் தான். ஸோ அதனால ஐயை வந்துட்டு நான் லூப்குள்ள வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஜேவை பாத்தீங்கன்னா நார்மலா லூப்க்கு வெளியே இஃப்க்கு நேரவே வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். இதுல வந்து இண்டென்டேஷன் ரொம்பவே முக்கியம். பாத்தீங்கன்னா ஜே பிளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஏன்னா ஜேன்ற ஸ்ட்ரிங் வந்து டீயை குடிக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது நிறைய இருக்கு கேரக்டர்ஸ். ஸோ அதனால நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கனால இதெல்லாம் கண்டிஷனுக்கு வெளியில கொடுத்துருக்கேன். லாஸ்டா பாத்தீங்கன்னா இஃப் ரிட்டர்ன் ஐ அப்படின்றத கொடுத்துருக்கேன். அதாவது ஐன்றது எஸ்க்கான பாயிண்டர். ஸோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஈக்குவல் டு லென் ஆஃப் எஸ். இது வந்து அதாவது நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் வந்துட்டு லென் ஆஃப் எஸ்ன்றது இந்த இடத்துல 3. ஸோ கிடைச்சிருக்க ஆன்சரும் 3 இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அந்த கண்டிஷன் இங்க ட்ரூ ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்றது வரும். இன்கேஸ் ட்ரூ ஆகலைன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்றது வரும். இஃப் யூ மேட்ச் ஆல் தி கேரக்டர் எஸ் ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு வரும். இப்போ வந்து நம்ம எல்லா கேரக்டரையும் மேட்ச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ட்ரூ அப்படின்ற அவுட்புட் வந்து வந்துடும். இல்லைன்னா ஃபால்ஸ்னு வரும். இந்த கோடை ரன் பண்ணி பாருங்க, எந்த ஒரு எரரும் இல்லாம ரன் ஆகும். ரன் ஆகி முடிச்ச உடனே கோடை வந்து நீங்க சப்மிட் பண்ணிருங்க. இதுல ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். So yeah, that's about the video. So next video பார்க்கலாம். Until then, bye from me.